பிரம்மச்சரியத்திற்கும் சுக்கிரன் சிதைவுக்கும் தொடர்பு உள்ளதா? பலர் சுக்கிரனை அணிவதை பிரம்மச்சரியம் என்று கருதுகின்றனர். அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், பிரம்மா மற்றும் சார்யா இதற்கும் என்ற வார்த்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வீனஸ். இது தவிர உடலியல் பார்வையில் இது முக்கியமற்றது. உடலில் உள்ள எந்த சுரப்பியிலும் நோய் இல்லை அல்லது மருந்து இல்லாவிட்டால் அத்தகைய பிரம்மச்சரியத்தை பின்பற்ற முடியாது. 2000 அல்லது பிரத்யேகமான எந்த செயலையும் பயன்படுத்தக்கூடாது அல்லது உடல் ஊனமடையக்கூடாது. சுக்கிரன் சிதைவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் நாம் கட்டுப்படுத்த வேண்டுமா? வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறீர்களா? பிரம்மச்சரியத்தின் இயற்கையான பொருள். பிரம்மத்தில் சஞ்சரிப்பது என்பது முற்றிலும் சரியானது. எல்லாவற்றிலும் பிரம்மத்தை காண்பது. இன்னும் மனித வாழ்வில் கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானது. ஆனால் கட்டுப்பாடு என்பது இயற்கை மதத்திற்கு எதிரானது அல்ல. கட்டுப்பாடு என்பது இயற்கை மதத்தை முறையாக பின்பற்றுவது. சில சிறப்பு வைத்தியம் மூலம் விந்தணு இழப்பை முற்றிலும் நிறுத்துவது அல்லது விரதத்தால் சுக்கிரன் அதிகமாக இருப்பதை தடுப்பது உலக பிரம்மச்சரியம் எனப்படும். இது உண்மையான பிரம்மச்சரியம் அல்ல. திருமணமாகாதவர்களுக்கு இந்த வகையான உலக பிரம்மச்சரியம் சில முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு பாலுணர்வு ஏற்பட வாய்ப்பில்லை. திருமணமாகாதவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். சுக்கிரன் அதிகமாக இருக்கக்கூடாது. மற்றும் திருமணமானவர்கள் சுக்கிரன் அதிகம் சிதைவடையாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த இரண்டு வகையான வாழ்க்கைக்கும் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. முக்கியமானது. ஆனால் இந்த விஷயம் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். கட்டுப்பாடு என்பது சமநிலையான மனநிலையின் பெயர். மேலும் அதை பலவந்தமாக பின்பற்ற முடியாது. பல வழிகளில் வீனஸின் சிதைவை தடுக்க முயல்பவர்கள் அவர்களின் உடல் மற்றும் மனதில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றனர். உடல் முற்றிலும் வறண்டு கடினமாகிறது. அதில் பிரகாசம் இல்லை. காமரிபுவை வலுக்கட்டாயமாக தடுக்க முயன்றதற்காக மீதமுள்ள ரிபு, குறிப்பாக கோபமான ரிபு, மிகவும் கோபமடைந்தார்.